எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. என்னால செய்ய முடியாத காரியம் உங்க வாழ்க்கையில அவருக்கு என்னெல்லாம பண்ண முடியாது நம்ம கேட்கல, அத அவர் சொல்லல. மாம்சமான எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஏதாகிலும் இருக்கிறதா? ஏதாவது பண்ண முடியாது, ஆகியனால நீ அங்க போ, இங்க போ, அந்த கடவுள் இருக்கிற, இங்க கடவுள் இருக்கிறார், அந்த கோயில் இருக்கிறார் என்று ஓடணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? என்னால பண்ண முடியாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? பண்ண முடியாது என்று ஏதாகிலும் இருக்குமானால் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்முடைய இருதயத்துல சந்தேகம் இல்லாத விசுவாசங்கள் உண்டாக வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கொடுப்பார். கவனிக்கிறீங்க? ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கோம் இந்த வசனத்தை. 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். அப்படியானா நீங்க எதிர்பார்க்கிறது என்ன? நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பே இருக்க. கவனிக்கிறீங்களா? எங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லைன்னு பாஸ்டர் சொல்றீங்களா அப்படின்னு நீங்க கேட்டுருவீங்க. இந்த நாட்கள்லாம் ரொம்ப நிறைய கேள்வி கேட்பதுல, அப்படி தூக்கி போடுறதுல நிறைய பேர் இருப்பீங்க. கவனிக்கிறீங்க? எதிர்பார்க்கும் முடிவு, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு எங்க இருக்கிறது? நீங்க இஷ்டம் போல நிறைய யோசித்து வச்சிருப்பீங்க, அதல்ல. கவனிக்கிறீங்களா? இந்த வேத புத்தகம் எனக்கு வேண்டிய அனைத்து பதில்களையும் இதில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு, உங்களுக்கு, ஒவ்வொரு தனி நபருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கு, ஒவ்வொரு கணவருக்கு, ஒவ்வொரு மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, தகப்பனுக்கு, தாய்க்கு, தொழிலுக்கு, வருமானங்களுக்கு, வாழ்க்கைக்கு உரிய அனைத்து பதில்களும் இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இத கண்டுபிடிக்கிறதா முக்கியம். எனக்கு வேண்டியது, பிரச்சனை இருக்கு, அதற்குரிய பதில் இதுல இருக்கு. சமாதானத்திற்குரிய பதில் இதில் இருக்கிறது. விடுதலைக்குரிய பதில் இருக்கிறது. சுகத்திற்குரிய பதில், வெற்றிக்குரிய பதில், குழந்தை பாக்கியத்திற்குரிய பதில், திருமணத்துக்குரிய பதில், வீடு கட்டுவதற்குரிய பதில். அல்லேலூயா. வீடு கட்டுறதுக்கு, தொழில் உருவாக்குவதற்கு, பிசினஸ் பண்ணுவதற்கு, வேலை பார்ப்பதற்கு, உயர்வுகளை காண்பதற்கு, மனுஷனுக்குரிய அனைத்து காரியங்களுக்குரிய பதில் இந்த வேத புத்தகத்தில் இருக்க, வேறு எங்கும் இல்லை. ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்திற்குரிய பதில் எங்கே இருக்கிறது என்று பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சியான்னு சின்ன வயசுல கேட்பாங்க. பைபிள் நீ படிச்சியா? ஓஎஸ் படிச்ச. என்ன படிச்ச? நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் படிச்ச, சங்கீதம் 1 படிச்ச, 5 அதிகாரத்தை படிச்ச. இப்படி சொல்றது வழக்கம். தென் மாவட்டங்கள்ல போனீங்கன்னா பைபிள் படிக்காம சாப்பாடே கிடைக்க கொடுக்க மாட்டாங்க. குறிப்பா 3 மாவட்டங்கள்ல இன்னைக்கு பைபிள் படிக்கிறதுனா சாப்பாடே கிடைக்காது. அந்த மாதிரி செகண்ட் கிரேட் முடிச்ச டீச்சர்ஸ் உள்ள வீடுகள் நிறைய பேர் தெரியும். பைபிள் படிச்சிருக்கணும். கவனிக்கிறீங்களா? நான் பைபிள் படிச்சேன் அப்படி சொல்றதை அல்ல, அது வேணும் கண்டிப்பா, அது அடிப்படை.
ஆனா பைபிளை எதற்கு படிக்கிறேன்? இன்னைக்கு பைபிள் படித்ததுனால எனக்கு என்ன, எதற்காக இன்று நான் பைபிள் படிக்கிறேன்? எனக்குரிய பதில், என் வாழ்க்கைக்குரிய பதில். நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய பேர் உபவாசம் பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில ஜெபம், மத்தியான ஜெபம், சாயங்கால ஜெபம், உபவாச ஜெபம் எல்லாம் இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுவதை கவனிக்கிறீங்க? முதலாவது, இந்த வேத புத்தகத்தில் உங்களுக்குரிய பதில் கண்டுபிடிக்கணும். உங்க தேவைகள் எதுவானாலும், உங்கள் வாழ்க்கையின் எந்த பிரச்சனையானாலும், உங்கள் எதிர்காலங்களுக்குரிய திட்டங்கள், நோக்கங்கள் அனைத்தும் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் சந்ததிக்கு எழுதப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால், கண்டுபிடித்தீர்களானால், அதுதான் உங்கள் எதிர்பார்க்கிற முடிவு. சத்தமா சொல்லுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இங்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அதை எதிர்பார்க்க, அப்படி எதிர்பார்க்க, அது இல்ல. இதுல உங்கள் வாழ்க்கைக்குரிய அனைத்து பதில்களும் ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது. அதை ஆகையினாலே இந்த வேத புத்தகத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். இதுல என்ன இருக்கு? புதையலை தேடுறது போல, முத்துக்களை தேடுறது போல இதை தேடணும். டெய்லி தேடி எனக்கு பிரச்சனைக்கு இந்த பதில் இருக்கான். அல்லேலூயா. ஒரு அப்பாவுக்குரிய பதில், ஒரு அம்மாவுக்குரிய பதில், ஒரு பிள்ளைக்குரிய பதில், ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்குரிய பதில், ஒரு ஊழியனுக்குரிய பதில், ஒரு சுகத்திற்குரிய பதில். நான் சுகம் ஆகணும்னு கர்த்தர் வச்சிருக்காரா இல்லையா? நான் வீடு வேணும், வீடு கட்டணும்னு வச்சிருக்காரா இல்லையா? என் கணவர் மனம் திரும்ப வேண்டும் இங்க வைத்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. இதுல பதில் இருக்கிறதா இல்லையா என்று வேதத்துல பிரியம் வைத்து அதை அனுதினமும் தேடி வாசித்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எதிர்பார்த்திருக்கிற முடிவு அவனுக்கு கர்த்தர் கொடுப்பார். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அவரால் உங்க குடும்பத்துக்குள்ள வேலை செய்ய முடியாம இல்லை. உங்க லைஃப்ல அவர் வேலை செய்ய முடியாதவர் அல்ல. உங்க குடும்பத்திற்குள்ளே, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, உங்கள் தொழிலுக்குள்ளே, உங்கள் வியாபாரங்களுக்குள்ளே, உங்கள் வருமானங்களுக்குள்ளே, உங்கள் ஊழியங்களுக்குள்ளே, உங்களுக்கு எந்த நிலைமையானாலும் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை கர்த்தர் இந்த காலையில நமக்கு சொல்லுகிறார். எந்த நிலைமையானாலும் அதை எப்படி மாறும், மாற்றப்படும், அதற்குரிய பதில் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த முடிவை கண்டுபிடித்து இதன்படி எனக்கு வேண்டும், இதை நீங்க சொல்லி இருக்கிறீங்க, இதை தாரும், இது எனக்கு நடக்க வேண்டும், இதை நான் காண வேண்டும், இந்த பதில் நீங்க சொன்னது நிறைவேற வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய முடியல. நான் அன்னைக்கு சொன்னேன் பைபிள்ல, அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு செய்ய முடியல என்று சொல்ல மாட்டார். சத்தமா சொல்லுவோமா? அவர் அன்னைக்கு தான் சொன்னேன், இன்னைக்கு என்னால முடியல என்று சொல்லுகிறவர் அல்ல. சத்தமா சொல்லுவோமே. நம்பத்தக்கவர், அவர் உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மை உள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சொன்னது அப்படியே செய்வார். அவர் சொன்னது அன்னைக்கெல்லாம் சொல்ல முடிஞ்சது, இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சு, என்னால இன்னைக்கு முடிகிறது இல்ல,
என்னால இது பண்ண இப்ப முடிகிறது இல்ல என்று சொல்லுகிறவர் அல்ல. அல்லேலூயா. பொய் சொல்ல ஒரு தெய்வம், ஒரு மனுஷன் இல்ல. நம்ம ஓட்டவாய் விடுவோம், நிறைய அப்படி இப்படி எல்லாம் பேசிக்குவோம். அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவோம், அப்படி வச்சுக்குவோம், இப்படி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவோம். இது ஓட்டவாய். தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. மனச மாத்திக்கிட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறவர் இல்ல. அல்லேலூயா. அவர் நம்பத்தக்கவர். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பார். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவு எங்க இருக்கிறது? எங்கேயோ தேடுறோம், மனம் போல போய் அப்படி இப்படி தேடுறோம், கிடைக்காது. வேதத்தில் தேடுங்க, எனக்கு பதில் என்ன இருக்கப்பா? என் லைஃபுக்குரிய பதில் எங்கே இருக்கிறது? ஆமென் சொல்லுங்க. வேதத்தை திறந்து புதையலை தேடுற போல எனக்கு இதற்குரிய பதில் எங்க வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? தேடி 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 வாசித்து தியானித்து அதன் மேல் பிரியமாக இருக்கிற தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில இந்த சத்தியத்தினுடைய தொடர்ச்சியை வரும் வாரங்களில் சந்திப்போம். இன்னைக்கு நம்ம போன வாரம் விட்டுட்டு போயிட்டோம், நிறைய அதை தொடர போறோம். சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. போன வாரத்தினுடைய தொடர்ச்சியில கொஞ்சத்தை நம்ம பார்த்து அது பிறகு நம்ம வருகிற வாரங்களில தேவனால் முடியுமா முடியாதா, நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இதுதான் அப்படின்னு நீங்க வச்சிருக்கீங்கன்னா, நான் கேட்டப்பா, இதை நீங்க பைபிள்ல எனக்கு சொல்லி இருக்கீங்க, இதை நிறைவேற்றி முடிப்பீங்க, நீங்க சொன்னுகிற செய்கிற அளவும் நான் கைவிடுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. என்னுடைய வார்த்தை ஒன்று தரையில விழாதுன்னு சொல்லி இருக்கீங்க. என் வார்த்தை ஒன்று ஒரு உறுப்பு கூட அழியாதுன்னு சொல்லி இருக்கீங்க. வானமும் பூமி கூட பெரிய சாலிடிட்டி உள்ள இந்த வானம் பூமி கூட ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை மட்டும் ஒழியாதுன்னு சொல்லி இருக்கீங்க என்று நம்ம உறுதியாக நிற்க முடியும். எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நாம் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்துக்கு போவோம். 11ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கிறீங்க, தானியேல் அந்நிய தேசத்தில் இருக்கிறான், சிறைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கிறான். ஒரு பிரிவிலேஜஸ் இல்லை. போன மாசம் தான் நம்ம பார்த்தோம். போன மாசத்துல குடியரசு தினம்னா நமக்கு நிறைய குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அரசியல் சாசனம் ஏற்றப்பட்டு இதெல்லாம் உங்களுக்கு உரிமைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் குடியரசு தினம். அங்க உரிமை கிடையாது. கைதி, சிறை கைதி. அங்கு அந்நிய மக்கள் வழிபாடுகள், அந்நிய சாப்பாடுகள் எல்லாம் ஒழுங்கற்ற ஒரு காரியத்துல அந்த நாட்டுல போய் பார்க்கிறான். ஆபிரகாமின் தேவனை வழிபட்ட அவனுக்கு மிக முக்கியமாக அருவருப்புகள், அக்கிரமங்கள், ஒழுங்கீனங்கள், ஒழுக்கக்கேடுகள், அசுத்தங்கள், ஆதாரம் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, முறைகேடுகள், தவறுகள் நிரம்பி இருக்கு. இந்த மக்கள் நடுவுல தானியேல் தீர்மானம் எடுக்கிறான், நான் இதை தீட்டுப்படுத்த மாட்டேன். சத்தமா சொல்லுங்க, நான் இதை பண்ண மாட்டேன். இது ஒரு அலர்ட்னஸ், நல்ல ஒரு பெரிய பாடம். இது பண்ண மாட்டேன் நிறைய பிரசங்கம் கேட்டோம். ஆனா என்ன நடக்கும்னா, இந்த அசிங்கமான காரியங்களை பண்ணுகிறவனுக்கு இருக்கிற மரியாதைக்கும் இந்த பண்ண மாட்டேன் விலகி வாழுகிறவனுக்கும் மதிப்பு மரியாதை பெருக ஆரம்பித்து விடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். தானியேல் 1ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா தெரியும். அவனுடைய முகக்கலை, அவனுடைய சரீர புஷ்டி, அவன் எழுத்துல வாசையில தேறி வர்றது, அவன் 10 மடங்கு காரியசமத்தா மாறுறான். செய்கிற வேலையில டெவலப்மெண்ட் பாக்குறான். ஒன்னு அப்படி வச்சுட்டு 10ஆ மாறுறான், 10 மடங்கு பெருகுகிறான். அவனை போல ஒருத்தரும் இல்லையா. 10 மடங்கு எக்ஸலண்டாக பணியாற்றுகிறான். தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள்,
ஒழுக்கம் கேடுகளை மாற்றுகிறவர்கள், ஒழுங்கீனங்களை மாற்றுகிறவர்கள் மதிப்பு கிடைக்கும். இல்லைன்னா அவனையா அவளையா ஏகப்பட்ட ஒழுக்க கேடுகள் வைத்திருக்கிறவர்களுக்கு அவமரியாதைகள், நிந்தைகள் நிறைந்திருக்கும். இங்க மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. காசு இருக்கும், பணம் இருக்கும், நிறைய கார் இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாம் இருக்கும், மரியாதை கிடைக்காது. கனம் மரியாதை கிடைக்கும். நீங்க பாருங்க, ஒழுக்கம் உண்டானால் நல்ல தீர்மானம் எடுத்து இதை பண்ண மாட்டான், இவன் பண்ண மாட்டான், இவன் பண்ண மாட்டாள் என்று சொல்லுகிற ஸ்தானத்தை நீ உருவாக்கினால் உனக்கு கனம் உயரும். சமுதாயத்துல கனம், கர்த்தர் உண்மையில பிரிய வைக்க ஆரம்பித்து விடுவார். நாள் போக போக மிகவும் பிரியமான என்ற பேர் வாங்குவாய். அல்லேலூயா. எங்க கனம் இருக்கு, என்ன யாரும் மதிக்கிறது இல்ல. ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க? நீ பண்றது, நீ பேசுறது, நீ நடக்கிறது, ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டு உன் பாட்டுக்கு பண்ற, உன் ஒருத்தர் மதிக்க மாட்டாங்க. சொல்லுங்களேன், ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஹலோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்க? தானியேலுக்கு ரெஸ்பெக்ட் பாருங்க. தானியேலுக்கு உண்டான ரெஸ்பெக்ட், அவன் எடுத்த தீர்மானம், ஒழுக்க கேடான வாய் வார்த்தைகளை ஒழுங்கு பண்ணிருக்கான். இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், அவங்க எல்லாம் பண்றதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். தீர்மானம் எடுக்கிறான், அவங்க பண்ணட்டும், என் குடும்பத்தார் பண்றாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு ஆரத்தி எடுத்தாங்க பாருங்க. ஊழியத்துக்கு இருக்கோ வச்சு பூச நிக்கிறாங்க. எதெல்லாமோ பூசணும் இல்லை. அந்நிய வழிபாட்டின் முறைமைகள் இல்லை. சொல்லுங்க, பண்ண மாட்டேன், நாள் பார்க்க மாட்டேன், நட்சத்திரம் பார்க்க மாட்டேன், நேரம் பார்க்க மாட்டேன், கண்டதை பண்ண மாட்டேன், முடிவெடுக்கிறான். இதெல்லாம் பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கேயும் பண்ணிக்கிட்டு இங்கேயும் பண்ணிக்கிட்டு நடந்துக்கிட்டு உனக்கு மதிப்பு கிடைக்காது. நீ தேடவே முடியாது. பைபிள் சொல்லுது உனக்கு எங்க கனவு இருக்கிறது என்று. எப்ப தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மதிப்பு மரியாதை கொடுத்து நீ ஒழுக்கமாக இதை பண்ண மாட்டேன் என்று முடிவெடுக்கிறாயோ அன்று நீ மதிக்கப்படுகிறாய். மாத்திரமல்ல, உன்னோடு பரிசுத்த தெய்வம் வந்து வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த தெய்வத்தினுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்று தானியேல் கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு ஞானம் வேற, அவனுக்கு வழிநடத்தல் வேற, தொழிலை நடத்துகிற விதம், வியாபாரத்தை செய்கிற விதம், வேலை பண்ணுகிற விதம், ஊழியங்களை நடப்பிக்கிற விதமே வேற. டாப் கிளாஸ் நிக்கிறான். 10 மடங்கு எல்லாரை விட டாப்ல நிக்கிறான். அவனுக்கு இவனுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் இன்டர்வியூ வச்சா இவன் டாப்ல நிக்கிறான். பரிசுத்த தெய்வத்தினுடைய ஆவி உனக்குள்ள இருக்கிறது என்று கண்டோம். அதுதான் சாட்சி. அல்லேலூயா. அவனுக்கு நாளுக்கு நாள் உயர்வு, நாளுக்கு நாள் உயர்வு. அவனுடைய காரி ஜெயமாக மாறுது. நல்ல தீர்மானம் எடுத்து பழகி இருக்கீங்களா? நிறைய தவறுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு தீர்மானம் எடுத்து பாருங்க. தொழில் எப்படி வரணும் பாருங்க, வருமானம் எப்படி வரணும் பாருங்க, அந்தஸ்து எப்படி வரணும் பாருங்க, கனம் எப்படி வரணும் பாருங்க. தீர்மானம் எடுக்கிற நாளிலிருந்து உனக்கு குடும்பத்தில் மரியாதை, சமுதாயத்தில் மரியாதை, சபையில் மரியாதை, தேசத்தில் மரியாதை. கர்த்தர் உண்மையில் பிரியம் வைக்கிறார். மிகவும் பிரியமானவர் என்று சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்ணக்கூடாது. அதில் நான் இருக்க மாட்டான், இவன் இருக்க மாட்டான், இவள் இருக்க மாட்டாள், இவன் இதை செய்ய மாட்டா, இவன் இதை செய்ய மாட்டான். யாரை பண்ணாலும் இவன் பண்ண மாட்டான், அலோவ் பண்ண மாட்டான், இதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான், இதை செய்ய மாட்டான் எந்த பேர் வாங்கணும். அந்த விதமான தீர்மானம் எடுக்கிறவள் பாக்கியவான். நான் தீர்த்துப்பட மாட்டேன். சத்தமா சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னொரு வேத பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். நாட்டிலே உயர்ந்த டாப்புக்கு யார் போகிறான்? நீ பண்றதுனால உனக்கு நிறைய அழிவு தான் இருக்கு. ஏன்னா இது பிசாசு நடப்பிக்கிற கிரியை.
இது தீர்மானம் எடுக்காம வச்சுட்டு இருக்க அத்தனை பிசாசு நடப்பிக்கிற கிரிய உனக்குள்ள வேலை செய்கிறதுனால உனக்கு அந்த மதிப்பு இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, பாவத்தோட நீ ஒத்து போகிற, அக்கிரமங்களோட போகிற, மீறுதலோட செய்கிற, கடக்கிற, கோட்டை எல்கை கடந்து போகிற, தீர்மானம் எடுக்க மாட்டேங்கிற, உனக்கு நல்ல மரியாதை லைஃப் வராது. அல்லேலூயா. பைபிள் படிக்கிறோம், பைபிள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு பாருங்க, வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரைக்கும் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். விசுவாசத்தினாலே அவன் அத்தசிரமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற்பேரானவர்களை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகள், கவனிக்கிறீங்க, இன்னைக்கு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறீங்க. எங்க இன்னொருவன் எடுத்த தீர்மானம், முடிவெடுக்க, ஒரு தேவ பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியணும். ஒரு கணவராக இருக்கிற பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியணும். ஒரு மனைவியாக இருக்கிற தேவ பிள்ளைக்கு முடிவெடுக்க தெரியணும். ஒரு தாய்க்கு தெரியணும், ஒரு தகப்பனுக்கு தெரியணும், ஒரு வாலிபனுக்கு தெரியணும். முடிவு, தீர்மானம் எடுக்க தெரியும். எது தீர்மானிக்கணும்? எதையோ இல்ல. பாருங்க, இங்க ஒரு சம்பவம் நடக்கு. முதல் வசனத்துக்கு 24ஆம் வசனத்தின் விளக்கத்தை நான் 23க்கு நான் வரல, 24 வந்துடுறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, இப்ப வளர்ந்துட்டான், வளர்றான். பொடிசா இருக்கும் போது இல்ல, ஆனா பொடிசா இருக்கும் போது படிக்கிறான், கத்துக்கிட்டான். பெரியவன் ஆன போது, வாலிபனாகிறான், இளைஞனாக வாலிபனாக மாறுகிற போது அவன் நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுக்கிறேன். அவனுக்கு வெறுப்ப பாருங்க, எதுல தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. ஹலோ, வெறுக்கிறேன், இதை நான் வெறுக்கிறேன். தீர்மானம். சத்தமா சொல்லுகிறேன். பார்வோனின் குமாரத்தின் மகன், என்ன ஒரு அந்தஸ்து பாருங்க, என்ன ஒரு கனமான இடம். அது வெறுக்கிறான். கவனிக்கிறீங்க? அடுத்த வசனம் சொல்லுங்க, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட அதை வெறுக்கிறான். மூன்றாவது, எகிப்துடைய பொக்கிஷங்களை வெறுக்கிறான். அவனுடைய வெறுப்புக்கு அடையாளங்களை பாருங்க, தீர்மானங்களை பாருங்க. ஒரு தேவ பிள்ளை இந்த தீர்மானம் எப்படி இருக்க வேண்டும்? சரியான தீர்மானம் எடுக்க பழகிறது கர்த்தருடைய பிள்ளைங்க. ஒரு ஆணாக இருக்கிறோம், ஒரு பெண்ணாக இருக்கிறோம், ஒரு குடும்பமாக இருக்கிறோம். என் குடும்பத்தில் தீர்மானம் என்ன? என் கணவருடைய தீர்மானம் என்ன? ரொம்ப முக்கியம். கவனிக்கிறீங்க? சரியான தீர்மானம் எடுக்காமல் தோற்று போனவர்கள் ஏராளம் பேர் விழுந்து அலக்கழிந்து உருக்குலைந்து குடும்பங்கள் அழிந்து சந்ததி அழிந்து தாறுமாறாகி சின்ன பின்னமானவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படியே கீழே தரமட்டத்தில் இருக்கவங்க ஏராளம் இருக்காங்க. தீர்மானம். நான் என்ன படிக்கணும், எங்க படிக்கணும், நான் எங்க வேலைக்கு போகணும், எனக்கு என்ன கல்யாணம்னா என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று முடிவெடுப்பதில் தீர்மானம் எடுக்காம நிறைய பேர் வாழ்க்கை சீரழித்து. சபையை ஆவியானவர் இந்த காலையில அழைக்கிறார். நல்ல தீர்மானம் எடுத்தா வாழ்க்கை பாழாகாது. நல்ல தீர்மானம் எடுக்கிற நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை பாழாய்க்கொண்டே இருக்கும், விழுந்து கொண்டே இருக்கும், எழும்பவே எழும்பாது. சத்தமா சொல்லுகிற சரியான தீர்மானம். ஒரு வாலிபன் சரியான தீர்மானம் எடுத்தால்
அண்ணல் இருந்த லைஃப்ல மாற்றம் வந்துடும், அப்லிப்ட் உண்டாயிட்டே இருக்கும். வர வர விருத்தி அடைவான், மகா பெரியவனாவான், நல்ல நிலைமைகள் வரும். தீர்மானம் கவனிக்கிறீங்களா? முடிவெடுப்பதில் தோற்று போனவன் வாழ்க்கையை தோற்று போகிறான். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளணும். எது ஏற்றுக்கொள்ள வேண்டாமோ அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி ஒரு பகுத்து அறிகிற அறிவு வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகும், சத்தியம் அறிந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும். இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது. இது பெரியவங்க சொன்னாங்க, இது அப்பா சொன்னாங்க, இது அம்மா சொன்னாங்க, என் தாத்தா சொன்னாங்க, எங்க பாட்டி சொன்னாங்க. எனக்கு ஒரு நல்ல தாத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தாத்தா உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டு இருக்கேன். அம்மாவுக்கு அப்பா ஒரு பூசாரி. அவர் சொன்ன மிக முக்கியமான காரியம், நான் நினைக்கிறேன் ரஸ்வின் பீட்டருக்கு சின்ன வயசு, அதை விட சின்ன வயசு, அந்த ஜேக்கப்பை விட சின்ன வயசுல, உன் பிள்ளைய என்னுடைய முறைமைகளை பின்பற்ற வளர்த்துறாத, கணவர் வீட்டுல எப்படி கிறிஸ்தவ முறை இருக்கோ அதன்படி வளரு. எனக்கு நிறைய தார்மார கற்றுக் கொடுக்கல, முறைகேடுகளை கற்றுக் கொடுக்கல, வழிபாடுகளை தாறுமாற நான் கற்றுக்கொள்ள கற்றுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு நல்லா சொல்லு கவனிக்கிறீங்க. நான் எந்த நடுவில் இருந்தாலும் சரி, இவ்வளவு பேர் என்ன சுத்தி இருக்காங்க, இவ்வளவு பேர் என்ன சுத்தி இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிறேன், இந்த டீம்ல இருக்கிறேன், இன்னாரோடு சம்பாசிக்கிறேன், பேசுகிறேன், சந்திக்கிறேன். ஆனா நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் மிக முக்கியம். எவ்வளவு பகுத்து யோசிக்கிறான் பாருங்க. ஒரு பெரியவன் ஆகிறான், சின்னவனா அரண்மனையில் கொண்டு விடப்பட்டவன். இப்ப பெரியவன் ஆன பிறகு அவன் எடுக்கிற முடிவு, தான் இருக்கிற அரண்மனை வாழ்க்கையை வெறுக்கிறான். நான் இந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கிற பார்வோன், இந்த நாட்டுக்கு ராஜாவுடைய மகளுக்கு மகன் என்று பேரன் என்று ராஜாவின் பேர் என்பதை நான் வெறுக்கிறேன். அவ்வளவு பெரிய வெறுப்பு பாருங்க. சத்தமா சொல்லுங்களேன். அரண்மனை வாழ்க்கைனா எப்படி இருக்கும்? யாரா வெறுப்பாங்களா? ஹலோ, ஊர் உலகமே அதுக்குதான் முட்டுது. இதெல்லாம் முட்டாள்தனம், பைத்தியக்காரன். நல்லா கடவுளே கொண்டு வந்து அரண்மனையில வச்சிருக்காரு, இத போய் வெறுக்கிறியா? எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. அரண்மனைக்கு கவனிக்கிறீங்களா, கொண்டு போனதே கர்த்தர் தான். ஆனா இவன் பகுத்து யோசிக்கிறான், பைபிள் அறிந்தவன் யோசிக்கிறான், முடிவெடுக்கிறான். ஏன் வேதத்தை தியானம் பண்ணணும், ஏன் வேத அறிவை பயன்படுத்தணும், முடிவெடுக்கிறான். அவன் அறிந்து என்ன சொல்கிறான்டா, இந்த அரண்மனையில் இருக்க உல்லாசங்கள், இந்த விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் வெறுக்கிறேன். அங்க இருக்க சாப்பாடை வெறுக்கிறேன், ஜாலியான லைஃப் அங்க இருக்கிறது வெறுக்கிறேன். எல்லா சொகுசு, எல்லா விதமான வசதிகள், ஆதாரங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கிற இடம், அதிகாரத்தை பயன்படுத்துகிற இடம். இவங்களை மிஞ்சின அதிகாரம் இல்ல. அவ்வளவு மேன்மையான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா ஆசைகளையும் திருப்தியாக நிறைவேற்றக்கூடிய இடம், வாய்ப்புள்ள இடம். அதை வெறுக்கிறான், அது வெறுக்கிறான். எல்லாமே இருக்கு, ஆனா வெறுக்கிறான். அல்லேலூயா. நடிக்கல, நடிப்பில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டு. பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை, அந்த ஸ்தானம் எனக்கு வேண்டாம், அந்த அந்தஸ்து எனக்கு வேண்டாம், அந்த கனம் எனக்கு வேண்டாம். எல்லாரும் இந்த வாழ்க்கை தான் ஆசைப்படுறாங்க, இதுக்குதான் தேடிட்டு இருக்காங்க, இதுக்குதான் விட்டுறாங்க. நல்ல வசதி வரணும், நல்ல அரண்மனையில் இருக்கணும், சொபாஸ்டிகேட்டட் லைஃப் வாழணும், நல்ல ஓஹா எல்லாம் இருக்கணும். எனக்கே அதிகாரம், எங்க தாத்தா தான் முத்துல ராஜாவா இருக்கிறார், எங்க அம்மா தான் நாட்டுக்கு ராணியாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளை தான், எனக்கு இந்த லைஃப் தான் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்க, பாவம் செய்வதற்கு நல்ல சான்ஸ் அங்கே இருக்கு, நிரம்பி இருக்கு.
யாரும் கேட்க மாட்டாங்க. அதிகாரம். அவன் எல்லாமே தப்பு பண்ணலாம். எல்லா ஆசா பாசங்களை எல்லா இடம் அங்க நல்ல நிரம்பி இருக்கு. நல்ல கவனிங்க, பாவம் செய்யறதுக்கு எங்கேயோ யாரோ கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை. நீ பிறக்கும் போதே உனக்குள்ள பாவம் நிரம்பி இருக்கு. இதை நீ புரிந்து கொள். எனக்குள்ள உனக்குள்ள பாவம் செய்கிறதுக்கு பாவம் நிரம்பின ஒரு மனிதனாக இருக்கிறோம். நாம் பாவம் செய்யறதுக்கு எங்கேயோ போய் படிக்க வேண்டியது இல்லை. அவன் கூட சேர்ந்ததுனால படிச்சுட்டான், இவ கூட போனதுனால படிச்சுட்டான், கிடையாது. பாவம் நிரம்பின ஒவ்வொருவரும் பாவத்தில் பிறந்திருக்கிறோம். தாய் பாவத்தில் கற்பந்தரித்து பிறந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் பாவம் நல்ல பிள்ளையாக்கவன் சர்டிஃபிகேட் பண்ண கொடுக்க முடியாது. பாவம் உள்ள நிறைய இருக்கு, படுத்து கிடக்குது. சத்தமா சொல்லுங்க, பாவம் நிரம்பின மனிதன் நாம். சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாவத்துக்கு படிக்கிற காலேஜுக்கு போன பிறகுதான் படிச்சுட்டான், ஸ்கூல்ல போன பிறகுதான் கெட்டு போனான், கிடையாது. எல்லாருக்குள்ள அந்த பாவம் நிரம்பி இருக்கு. பாவம் செய்யக்கூடிய அக்கிரமம் நிறைந்திருக்கிறது, மீறுதல் நிறைந்திருக்கிறது. அது வெளியே வருது, வளர 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 வெளியே வருது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை சாத்தான் பயன்படுத்துறான். ஃப்ரெண்ட்ஸ் வச்சு தூண்டிடுவான். நம்ம கூட இருக்கிறவங்கள வச்சு எடுத்து விட்டுருவான். நம்ம எல்லா விதமான தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு எழுப்பி விட்டு விடுவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்க? நோட் எழுதுறியப்பா? பிள்ளைக்கு நோட்ஸ் எழுதுறீங்களா? எல்லாரும் இன்னைக்கு என் கண்ணை தப்பி பின்னால போய் உட்கார்ந்துட்டீங்க. நோட் எல்லாம் பார்ப்பேன் நான். ஜூனியர், இன்டர், சீனியர் பிள்ளைங்க நோட்டு நான் பார்ப்பேன். எழுதுறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பாவம் நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷனை சுத்தி இருக்கிற சூழ்நிலை, சுத்தி இருக்கிற நபர்களை வச்சு பிசாசு தூண்டி விடுறான். நல்லா பண்ணிடுவான். பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்கு. உலகம் பொல்லாதவைகளால் நிறைந்திருக்கிற இடத்துல, எல்லாமே மோசமா இருக்கிற இடத்துல இந்த மோசே தீர்மானம் எடுக்கிறான். என்னுடைய பிள்ளைன்னு சொல்ற எனக்கு வேண்டாம். இந்த அரண்மனையில் இருக்க சாப்பாடு, இங்க இருக்க அந்தஸ்து, இங்க இருக்கிற வருங்காலத்துல நான் தான் ராஜஸ்தானம், எனக்கு இது வேண்டாம் சொல்ல முடியுமா? இது இருக்க ஐஸ்வர்யம் வேண்டாம், பொக்கிஷம் வேண்டாம், இதுல இருக்க மேன்மை வேண்டாம், இதுல இருக்க அதிகாரங்களும், இதுல இருக்கிற எல்லா வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களும், சூழ்நிலைகளும் எனக்கு வேண்டாம். அந்த அரண்மனை வாழ்க்கையே வேண்டாம், இந்த அரண்மனை வாழ்க்கை வேண்டாம், வெறுக்கிறான். இப்படி சொல்ல முடியுமா நம்மால? நிறைய இப்படிப்பட்ட இடத்துல எவ்வளவு குளிர் காற்று உட்கார்ந்துருவோம். அவன் பகுத்து யோசிக்கிறான் பாருங்க. இதை நன்கு புரிந்து கொண்ட மோசே சொல்கிறான், ஆகா, வாசிக்க 25வது வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். முடிவெடுக்கிறான். அநித்தியமான அற்ப காலம், கொஞ்ச நாட்கள் சந்தோஷம் அதுல இருக்கு. பாவத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல அட்ராக்ஷன் இருக்கும், அதுல சந்தோஷம், அதுல நிறைய ஹாப்பி இருக்கு. பாவத்துல சந்தோஷம் இல்லைன்னா ஒருத்தர் பாவம் செய்ய மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? பாவத்தில் சந்தோஷம் இருக்கிறது. பாவம் செய்கிறதுக்கு அதுக்குள்ள சந்தோஷம் நிறைய வச்சிருக்கு. ஆனா அந்த சந்தோஷம், அது பாவ சந்தோஷம், அநித்தியமானது. இந்த சந்தோஷம் நிலையானதல்ல. கொஞ்ச நாட்களுக்கு, கொஞ்ச நேரத்துக்கு, கொஞ்ச காலத்திற்கு. அல்லேலூயா. இந்த சந்தோஷம், இப்படிப்பட்ட சந்தோஷம் அநித்தியமானது என்று வேதம் சொல்கிறது. மோசே கண்டுகொள்கிறான், இது எனக்கு அநித்தியமானது, இந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறது எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கு, சொகுசா இருக்கு, என்ன வேணுமோ கிடைக்கும், இச்சைக்கு இச்சை எது வேணாலும் போட்டு உருண்டு புரண்டலாம், இந்த பாவத்தோட புரண்டு இருந்துடலாம். ஆனா நான் சொல்றேன், இது எனக்கு வேண்டாம், இது அநித்தியமானது என்று கண்டுபிடிக்கிறான். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
என்ன போல இப்படிப்பட்ட அநித்தியமான சந்தோஷத்தை நான் எடுத்தேன்னா நான் தான் சரியான முட்டாள் என்று முடிவெடுக்கிறான். இந்த சந்தோஷம் எனக்கு நான் எடுத்து இதை செய்தேன்னா நான் சரியான முட்டாள் என்று யோசிக்கிறான், முடிவெடுக்கிறான். இன்னைக்கு நானு தேவ ஜனம், எபிரே ஜனம், ஆபிரகாமின் ஜனம், தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் கஷ்டப்படுது, அடிமைத்தனமா இருக்கு. ஆனா நான் அரண்மனையில ஏற்றியுடைய சந்தோஷத்தை, நான் அரண்மனை சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கிறோம். அந்த ஜனங்களோடு போய் துன்பத்தை, அவருடைய அடிமைத்தனத்திற்குள் இருக்கிற அந்த பாடுகளுக்குள் அவர்களோடு இருப்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்றான். கஷ்டமான இடத்துக்கு போறேன் என்றான். அட மழையா, எல்லாரும் இது கிடைச்சா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே எடுக்கிற இடத்தை இத போய் வேண்டான்றீங்க. இவ்வளவு வருமானம் இவ்வளவு கொட்டி கிடக்கு, உனக்கு சந்தோஷம் என்ன குறைவு? எது குறைவு? ஆசையெல்லாம் நிறைவேற்ற இடம் அரண்மனை, இது வேண்டான்றியடா பைத்தியக்காரா. அல்லேலூயா. மோசே வேண்டாம்டா, வேண்டாம்டா. எனக்கு அந்த ஜனத்தோட போய் வாழ்றதுதான் எனக்கு பிரியமா இருக்கு, அது எனக்கு போதும். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பாடு அனுபவிச்சாலும் பரவாயில்ல, அந்த ஜனங்களோடு துன்பங்களை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிறான். இந்த ஜனம் யார் என்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இது பாவ உலகத்தின் அரண்மனை. தேவன் கவனிக்கிறீங்க, இனி வரும் பலன் வேற, இந்த மக்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ப்ராமிசஸ் வேற, இவருடைய எதிர்காலம் வேற. இந்த ஜனத்தோட சேர்ந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம், இது அல்ல என்று ஒதுக்கி தள்ளுகிறான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து பொக்கிஷங்களே வேண்டாயா, ஜாலி லைஃப் வேண்டாம். எல்லாம் நல்ல கவனிக்கிறீங்களா? ஜாலி வேணும், ஃபன் வேணும், செலிப்ரேஷன் வேணும். அந்த லிமிட்டுக்கு வெளியில போகிறீங்கல்ல, தூஷணங்கள் உண்டாக்குற பாவத்தை வெளிப்படுத்துகிற இடம், அது கட் பண்ணப்படுறோம். அதுல ஒரு லிமிட் இருக்கு, அதுல ஒரு கோடு இருக்கு. கோடை கடக்கிற போது அது மீறுதல் ஆகும். சத்தமா சொல்லுங்க. எந்த நபரானாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கோடுகள் கடக்கிறவர்கள் மீறுகிறீர்கள். மீறுதல் அத்தனையும் பாவமே. சத்தமா சொல்லுங்களேன். இந்த எல்கைக்கு அப்பால பேசக்கூடாது, கமனாயிரணும். எல்கைக்கு அப்பால அந்த ஜாலிக்குள்ள போக கூடாது, அசுத்தத்துக்குள்ள போக கூடாது, டபுள் மீனிங்கா பேசக்கூடாது, அசிங்கமா கெட்ட வார்த்தைகளை தூஷணங்களை விடக்கூடாது, இந்த மொபைலை இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டு இருக்கு மொபைல்ல. நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளவு கெட்டதும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா திறக்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். தீர்மானம். அருவருக்குள்ள போக மாட்டேன். சத்தமா சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஒரு லிமிட்டுக்கு அப்பால் நான் ஆட்டுறேன், எல்லாமே உனக்கு ஒரு அவமரியாதை கொடுக்கும், கனவீனத்தை கொடுக்கும். கர்த்தர் உண்மையில் பிரியமாக இருக்க மாட்டார். உன் உயர்வு பாதிக்கப்படும், உன் எதிர்காலம் பாதிக்கப்படும். இனி வரும் பலன் உனக்கு கிடைக்கிறது இல்ல. சத்தமா சொல்லுங்க, இனி வரும் பலன். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. எய்த்துள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நினைக்கிறான். ஊழிய செய்கிற நிறைய நிந்தைகளை நான் வாங்குவேன். நான் சத்தியத்தின்படி சொல்ல பிரயாசம் எடுப்பேன், நிறைய வாங்குவேன். எனக்கு தெரியும், நான் கவலையே பட மாட்டேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை, தூஷணம் நிறைய கிடைக்கும். அதுக்கு பலன் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. எனக்கு அந்த நிந்தைகள் அதிக பாக்கியம் என்று வேத சொல்லுது. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தைகள் பாக்கியம் என்று கருதி, ஓகே என்ன யாரோ நிந்திக்கட்டும், நான் பண்ண வேண்டியது இதுதான், நான் செய்ய வேண்டியது இதுதான், இதைத்தான் நான் சொல்லணும், இதைதான் சொல்லிக் கொடுக்கணும், இதைதான் பின்பற்றணும், இதைதான் கடைபிடிக்கணும், இதுதான் என் லைஃப் என்று முடிவெடுக்கிறான் பாருங்க. சத்தமா சொல்லுவோமா?
அல்லேலூயா. தேவன் தரும் வாழ்க்கை வேற, இந்த பார்வனுடைய அரண்மனை வாழ்க்கை வேற. முடிவு தேவனை பின்பற்றினான், கிறிஸ்துவை பின்பற்றினான். இந்த ஜனங்களோட துன்பத்துக்குள்ள நான் போகிறதுனால, இந்த அடிமத்தன ஜனங்களோட தள்ளப்பட்டதுனால எனக்கு பிரச்சனை இல்லை, இது வேண்டாம், அங்கே போறேன், அங்க போறேன். அந்த ஜனம் விடுதலை ஆகணும், அந்த ஜனத்துக்கு ஒரு விடுதலைக்காக நான் பிரயாசப்படணும். அந்த ஜனத்தின் நடுவுல அந்த தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வம் எனக்கு வேண்டும். அந்த தெய்வம் தருகிற ஆசீர்வாதம் போல இன்னைக்கு பாடாக இருக்கலாம், இன்று உபத்திரவமாக இருக்கலாம், இன்று அந்த நகை இல்லாமல் இருக்கலாம், இந்த களியாட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆசா வாசங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஜாலி இல்லாமல் இருக்கலாம். ஆனா நான் ஒழுங்கா அமைதியா இருந்தேன், அங்க போகிறேன், எனக்கு இனி வரும் பலன் அதிகமாக இருக்கும். கிறிஸ்துவினால் வருகிற பலன். ஆமென் சொல்லுவோமா? கானான் தேசம் ரெடியா இருக்கு, எங்க அப்பா கொடுப்பாரு. எங்க சந்ததி ஆசீர்வதித்த சந்ததி. எங்களுக்கு எத்தனையோ காரியங்களை ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறாரு. எங்கள் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்து பிறக்க போகிறார். உலக மீட்பரே எங்க சந்ததி வரப்போகிறார். இனிவர் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள், கண்மலையாக கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைத்து மற்றவர்களை புறக்கணிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்தில் கனம் பெற்றவர்கள், உயர்வாக இருப்பார்கள். கர்த்தர் இவளோடு கூட இருக்கிறார் என்று காண முடியும். சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, இது நிலையில்லாத அநித்தியமான சந்தோஷம். கொஞ்ச நாள் இருக்கும், போயிடும், கிடைக்காது. ஆனா அது நிலையானது, நித்தியம் வரைக்கும் நம்ம கூட இருக்கும். கிறிஸ்துவோடு கூட எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நித்தியம் வரைக்கும் இருக்கும். சத்தமா சொல்லுவோமா? இன்னொரு வேத பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டி விட்டு நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். அதுல இருக்க சம்பவங்கள் எல்லாம் நான் விளக்குறது நேரம் இல்லாதபடியினால அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். பாருங்க, வாசிப்போம். 24, 25 வசனங்களை வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர கிறிஸ்தவர்கள். கவனிக்கிறீங்க, யாரை பின்பற்றுறோம்? யாரை பின்பற்றுறீங்க? சிலுவை செயின்ல போட்டிருக்கனால கிறிஸ்தவர். ஹலோ. பொட்டு வைக்காதனால கிறிஸ்தவர். வெள்ள சட்டை போட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவர். ஹலோ. பிரசங்கம் பண்றதுனால கிறிஸ்தவர். பாட்டு பாடுகிறதுனால கிறிஸ்தவர். ஆராதிப்பதனால் கிறிஸ்தவர். முழங்கால் போடுகிறதுனால் கிறிஸ்தவர் இல்லை. பாருங்க, நான் சின்ன வயசுல எல்லாம் பிரசங்கம் கேட்கும் போது நான் நினைப்பேன், பிரசங்கியார் காட்டுவார், நான் அவ்வளவு நேரம் ஜெபம் பாருங்க, பேசி இந்த கால் முட்டியை பாருங்க, காய்ப்ப பாருங்க, எல்லாம் அப்பாடா இவர்களா கிறிஸ்தவர். நான் அப்படி நிறைய நாள் நினைச்சிருக்கேன். ஊழியக்காரங்களே காலையில 4 மணிக்கெல்லாம் எழும்பி இருந்து ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். நல்ல டான்ஸ், நல்ல ஆட்டம், நல்ல பாட்டம், ஆண்டவருக்கு அப்படி ஓடுறேன், எல்லாம் இருக்கட்டும். கிறிஸ்தவன் யார்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். கவனிக்கிறீங்களா? நான் 2 சொல்லுவேன். கிறிஸ்தவன் யாருன்னா, முதல்ல உன் வாயில அன்னைக்கு பேசினது இன்னைக்கும் நாளைக்கும் உன் வாய் எப்படி இருக்குன்னு பார்க்க தெரிஞ்சிடும் நீ கிறிஸ்தவனா இல்லையா. சொல்லுங்களேன். கிறிஸ்தவனை கண்டுபிடிக்கிறது முழங்கால இல்ல, உன் வாயில, உன் வார்த்தையில. நீ விடுற வார்த்தை கொஞ்ச நேரம் கிட்ட இன்னைக்கு பழகிட்டேன், 2 நாள் கழிச்சு கொஞ்சம் தொடர்ந்து பழக the best கிறிஸ்டியன் யாரு, இவங்க உண்மைதானா, இவன் கிறிஸ்டியனா என்று கண்டுபிடிக்கிறதே உன் வாயில தான். அன்னைக்கு அப்படி பேசுவான், இன்னைக்கு இப்படி பேசுவான், அன்னைக்கு அப்படி பேசுவான். இதெல்லாம் நடக்கிறது கிறிஸ்தவன். சர்ச்சுக்கு தான் போவாங்க, பைபிள் தான் தூக்குவாங்க, நிறைய முழங்கால் போட்டு காய்ப்பெல்லாம் வந்திருக்கோம், வெள்ள சட்டை போட்டிருப்பாங்க, சிப்பா போட்டிருப்பாங்க, வேஷ்டி கட்டி இருப்பாங்க, முடிய நல்லா கட் பண்ணி ராப்பெல்லாம் வெட்டி பார்த்தா, ஓ ஹலோ இல்லை, வாயில் இருக்கு. அன்னைக்கு சொன்னபடியே நீ இருக்கிறியா? பல்ட்டி அடிக்கிறியா? உருட்டு புரட்டு உல்டா பண்றியா? பித்தலாட்டம் பண்றியா? உன்னை பார்த்து தெரியும். இது முதல்.
கிறிஸ்தவன் அடையாளம். இரண்டாவது அடையாளம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பது இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு உன்னை மேன்மையாக வைப்பேன். எல்லாரும் பார்க்க தெரியும், இவங்களோட கர்த்தர் இருக்காரு, இந்த ஃபேமிலியில கர்த்தர் இருக்காரு, இவரோட கர்த்தர் இருக்காரு, இந்த ஊழியரோட கர்த்தர் இருக்கிறார், இந்த மகனோடு இந்த மகளோடு கர்த்தர் இருக்கிற கண்டோம் என்று சொல்லும்படி வைப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, வாசிக்க இப்போ 24 வாசிப்போம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கவனிக்கிறீங்களா? இது என்னடா அந்த உபதேசத்தை பற்றி பாஸ்டர் இதுவரை பிரசவம் பண்ணல, நான் நிறைய கேட்டிருக்கோம். உடனே நமக்கு தெரியும், இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், தெரியாத நபரே கிடையாது. சபையில தெரியாதவங்க, கிறிஸ்தவங்களே தெரியாதுன்னு சொல்ல வசனம், இந்த வசனம் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். என்ன வெறுக்கணுமா? ஹலோ, கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க பாபா, அதுக்கு அர்த்தம் என்ன? தன்னைத்தான் வெறுத்து. வெறுப்பு, நிறைய தீர்மானம் எடுக்கிறோம். தன்னைத்தான் வெறுப்புன்னா என்னது? சொல்லுங்க பாபா, யார் சொல்லலாம்? மாம்சக்கிரியை வெறுக்கணும். சொல்லுங்க பாபா. தன்னைத்தான் வெறுத்துன்னா என்ன? என்று நாம் வெறுக்கணும், அப்படித்தானே? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருப்பேன். நான் பைபிள் படிக்க என்ன வெறுப்பு என்றால், என்னுடைய விருப்பங்களை எல்லாம் வெறுக்கிறேன். எனக்குள் இருக்கிற வாஞ்சை, நான் வச்சிருக்கிற அந்த வாஞ்சைகளை எல்லாம் வெறுக்கிறேன். எனக்குள் இருக்கிற விருப்பங்கள், என் வாஞ்சைகள், என் நோக்கங்கள், நான் வைத்துக் கொண்டிருக்கிற உலக திட்டங்களை எல்லாம் வெறுப்பவன் தான் என்னை பின்பற்றி வருகிறவன். எனக்குள்ள இந்த வாஞ்சையெல்லாம் இருக்கு, இந்த தாகம் இருக்கு, அந்த எண்ணங்கள் இருக்கு, இந்த திட்டம் இருக்கு. இதெல்லாம் உலகத்தை சார்ந்து, மாம்சத்தை சார்ந்து இருக்கிற இந்த திட்டங்களை வெறுக்கிறவன் தன்னைத்தான் வெறுக்கிறான். சத்தமா சொல்லுவோமா? தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. தீர்மானம் எடுக்கணும். கவனிக்கிறீங்களா? நல்ல புத்தி உள்ளவன் தன் வீட்டை கண்மலையில் கட்டுகிறான், லைஃபை சிறப்பாக கட்டுகிறான், நல்ல தீர்மானம் எடுக்கிறான், முடிவெடுக்கிறான். முடிவெடுக்காத குடும்பங்கள் எல்லாம் அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும். முடிவெடுக்காத அம்மாமாரு, முடிவெடுக்காத அப்பாமாரு, முடிவெடுக்காத கணவர்கள், முடிவெடுக்காத மனைவிகள் தள்ளாடி கிடப்பாங்க. அதெல்லாம் பரிதாபத்துமா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். முடிவெடுத்து பாருங்க, தொழிற்க ஆரம்பிச்சிரும், கட்டப்படுதல் ஆரம்பிச்சிரும். அல்லேலூயா. அரண்மனை வாழ்க்கையே வேண்டாம் இருக்கிற அளவுக்கு அவனுடைய அறிவு, சத்தியத்தை அறிகிறவர்கள் சத்தியமே அவங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் அறியாதவர்கள் அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க. என்னமோ எல்லாம் பிரசங்கம் எல்லாம் இருக்குங்க, அப்படியே போயிட்டு இருக்கோம், பாழாக அந்த வீடே காணாம போயிடும். அப்படி ஒரு குடும்பம் உருவானதே இல்லாம போயிடும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிக்கிறீங்க, இங்க சொல்லுது தன்னைத்தான் வெறுக்கணும். தன்னைத்தான் வெறுக்கணும்னா மனசுல எல்லாரும் வச்சுக்கோங்க, எனக்குள்ள இருக்கிற சுய விருப்பங்களை, சுய இச்சைகளை, ஆசைகளை, நோக்கங்களை, எனக்கு அது இதுன்னு வச்சிருக்கு எல்லாத்தையும் வெறுக்கிற போது என்னை பின்பற்றுகிறான், என்னை ஆண்டவரை கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். இரண்டாவது சொல்லப்படுகிறது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுக்கணும். அப்பாடா, ஊழியன்னா அது சிலுவை எடுக்கணும்டா. நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றதுலயே இப்படிதான், அது சிலுவை எடுக்கணும், அந்த ஊழியனா வேண்டாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆனா மோசே சொல்றான், கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைகள், பாடுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். இனி வருகிற பலன் அதுக்கு அப்புறம் இருக்கிறது. எனக்கு ஏராளமான பதில்களும் பலன்களும் கிறிஸ்துவின் வழிகளை தெரிந்து கொள்வதனால் வருகிறது என்று அவன் கண்டுகொண்டு அந்த முடிவெடுக்கிறான். இப்ப கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு மகிமை மேல் மகிமை. இன்று கஷ்டம் பிரச்சனை இருந்தாலும் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவரை நான் பற்றிக்கொள்ள, ஜீவனுள்ள தேவன் என்னுடைய
வழிகளை பின்பற்றுகிறேன். என்னை அவர் வாலாக்க மாட்டார், தலையாக வைப்பார். என்னை கீழாக்க மாட்டார், மேலாக வைப்பார். ஆமென் சொல்லுகிறார். என் தன் சிலுவை எடுக்கணும். தன் சிலுவை என்றால் கவனிக்கிறீங்க, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற, அவருடைய அழைப்பை, அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்கிறதான் தீர்மானம். ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் அவன் வெறுக்கணும். தனக்குள் இருக்கிற பல காரியங்கள், தேவனுடைய பிரியமற்ற காரியங்களை வெறுக்கிறவன் தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தனக்குள் ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான். சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. நமக்கு தமிழகம் மிகப்பெரிய ஒரு சாட்சியான மாநிலம். நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். நான் ஒரு மிஷனரி ஃபீல்டுல உள்ள மாவட்டத்தில் பிறந்தவன். மிஷனரி ஃபீல்டு, மிஷனரிகள் வந்து உருவான மாவட்டங்கள்ல ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம், அங்க உருவான கவனிக்க நிறைய சாட்சி சொல்ல முடியும். வெள்ளூர் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெள்ளூர் நான் நினைக்கிறேன் 1870 1960க்குள்ள நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? எங்கேயோ இல்ல, இப்போ 1960 நடந்த சம்பவம் இதெல்லாம் கவனிக்கிறீங்க. தன்னுடைய அப்பா குடும்பம், ஸ்கடார் குடும்பம், அவங்க வந்து ஒரு நல்ல சேவை, ஊழியம், மிஷனரி, மருத்துவ சேவை செய்யக்கூடிய குடும்பம். மருத்துவ சேவை செய்யும்படியாக வெள்ளூருக்கு வந்திருக்காங்க. அப்ப எல்லாம் எப்படி இருந்திருக்கு? இவ்வளவு வசதியெல்லாம், பஸ் வசதி, சாப்பாடு வசதி, சூழல வசதி ஒண்ணும் இல்லாத காலத்துல வந்திருக்காங்க. வந்திருக்கிற போது கவனிங்க, நடந்த உண்மை. அவங்க அப்பா மிஷனரியாக மருத்துவ பணி செய்யறாங்க. இவங்க மகள் ஐடா ஸ்கடர் என்று சொல்கிற மகள், கவனிக்கிறீங்களா? அவருடைய விருப்பம், எங்க அப்பா குடும்பம் எல்லாருமே மிஷனரியா அந்த பணி, இந்த சேவை, அப்படி இப்படின்னு டாக்டர் வேலை செய்ய போயிட்டாங்க. என்ன வந்தாலும் நான் மிஷனரியா போக கூடாது, என்ன வந்தாலும் டாக்டர் வேலைக்கு போக கூடாது. நல்ல அந்தஸ்துள்ள ஒரு குடும்பம், ஸ்டேட்டஸ் உள்ள குடும்பம், நான் இத படிச்சு இப்படி போகணும்னு சொல்லி மிகப்பெரிய நோக்கத்தோடு, திட்டத்தோடு, வைராக்கியமாக வாலிப வயதில் இருந்த மகள் தான் ஐடா ஸ்கடர். அவ ஒரு முறை அப்பா பணி செய்கிற பணித்தளத்துக்கு வெள்ளூருக்கு வரும்போது, வேலூர் அங்க வரும்போது ஒரு சம்பவத்தை பார்க்கிறார். என்ன சம்பவம் காண்கிறான்னா, அந்த அப்பா மருத்துவ உதவிக்கு அழைக்கப்படுகிறாங்க. அங்க என்ன உதவி, எந்த இடத்துல உதவின்னா, பெண்களுக்கு டெலிவரிக்கு ஒரு மருத்துவ உதவிக்கு அங்க ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்கிறார், ஒரே மிஷனரி. ஆனா அந்த நாட்டு வழக்கம், ஊர் வழக்கத்தின்படி பெண்கள் டெலிவரிக்கு ஆண்கள் அனுமதி கிடையாது. ஆகையினால அவ கண்ணு முன்னால, அப்பாவை பார்க்க வந்திருந்த நேரம் கண்ணு முன்னால அநேக டெலிவரி நேரத்துல இறந்து போன பெண்களுடைய அந்த சரீரங்களை சுமந்து செல்வதை இவள் கண்டார். இதுக்கு ஒரு பெண் டாக்டராக இருந்திருந்தால் இவளுக்கு நல்ல ஒரு சிகிச்சை கிடைச்சிருக்கும், நல்ல டெலிவரி ஆயிருப்பா, இவளும் காக்கப்பட்டிருப்பா, குழந்தையும் காக்கப்பட்டிருக்கும். என்னை கூப்பிட்டு கூட நான் போக முடியலையே, ஒரு பெண்ணாக இருந்தோம், ஒரு டாக்டராக நான் இல்லையே, என் முன்னாலே இப்படிப்பட்டவங்க செத்து போயிட்டு இருக்காங்க, இந்த தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு மருத்துவ பணி இல்லையே, பெண் டாக்டர் இல்லையே, எத்தனை பெண்கள். அப்போ என் கண்ணு முன்னாலே இது நடக்குன்னா, இவ்வளவு ஷார்ட் டைம் லீவ்ல இப்படி நடக்குமானால், இதுக்கு முன்னால இதுக்கு பின்னால என்னெல்லாம் நடக்கும் இந்த நாட்டுல என்று ஆவியானவரால் தொடப்பட்டாள், பேசப்பட்டாள். தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் கீழே போட்டார். அமெரிக்காவுக்கு திரும்ப போனார், டாக்டர் படிச்சார். தனக்கு இருந்த நட்புகளை சார்ந்து இந்த ஊருக்கு திரும்ப வந்தா. அவ ஸ்தாபிச்ச மருத்துவ ஸ்தாபனம் தான் சிஎம்சி வெள்ளூர்.
என் விருப்பங்களெல்லாம் நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணும்னு நினைச்சத தூக்கி வீசி நான் இந்த மக்களுக்காக என் வாழ்நாளை அர்ப்பணிக்கிறேன் என்று ஆரம்பித்த மருத்துவமனை தான் இவ்வளவு பெரிய மருத்துவமனை. ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ், ஆயிரமான கணக்கான நர்சஸ், மருத்துவ படிப்புகள், எத்தனை லட்ச நோயாளிகள், சுகங்கள், விடுதலைகள். இன்றைக்கு பெயர் பெற்ற ஒரு பெரிய மருத்துவ ஸ்தாபனம் இந்தியாவில் இருக்கிறது என்றால் தன் நோக்கத்தை வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் வெறுத்து கீழே போட்டு, தன்னுடைய எல்லா நோக்கங்களை, திட்டங்களை கீழே போட்டு, ஆசைகளை, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கீழே போட்டுட்டு ஆண்டவருக்காக, கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற இனி வரும் பலனுக்காக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து, அவருடைய நோக்கத்திற்கென்று அர்ப்பணித்து இறங்கி போனா இன்னைக்கும் ஐடாஸ்கடர் எங்கேயோ ஒரு மூலையில செத்து போனா அது வெளியே வந்திருக்காது. அவர் விருப்பத்துக்கு போயிருந்தா அது வெளியே வந்திருக்காது. இன்றைக்கும் நம் நடுவுல பேசப்படுகிற ஒரு ஐடாஸ்கடர் தேவனுடைய விருப்பத்தை, சிலுவையை, ஆண்டவர் விரும்புகிற சிலுவையை சுமந்ததுனால இன்னைக்கும் பேசப்படுகிற நபர், இன்றைக்கும் ஐடாஸ்கடர் நினைவுபடுத்தப்படுகிற நபர். லூதியானாவில இதை போல இன்னொரு மடங்குல இன்னொரு ஆஸ்பத்திரி அங்கே டெவலப் ஆயிருக்கு. மிகப்பெரிய, ஆசியாவிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகள் கவனிங்க, எத்தனை பேர் என்னுடைய சுய விருப்பங்களை சாகடிக்க, வெறுக்க, உதறி தள்ள இப்படி இருக்கிறேனே, நான் இந்த மாதிரி நடந்துகிறேனே, இந்த மாதிரி இருக்கிற குணம், சுவாபம், இந்த திட்டம், இந்த நோக்கம் சாகடிக்கப்படணும், வெறுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதை நான் வெறுக்கிறேன், நான் இப்படி நடந்துக்கிறேனே, இந்த மாதிரி வாழ்றேனே, இவ்வளவு அருவருப்புக்குள்ள இருக்கிறேனே, எல்லாரும் வெறுக்கிற நபரா இருக்கிறேனே, ஒரு கனமாக்க என்ன நினைக்கக்கூடிய இடத்தில் நான் இல்லையே. ஆண்டவரே, நம்ம நினைக்கிறோம் என் திறமை, என் படிப்பு, என் பணம், நான் அந்த வேலைக்கு வந்துட்டு அப்படி கிடைக்கும், இப்படி வந்துடும், எப்படி இல்லை. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் அவருடைய கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லுவோமா? அநேக விஷயங்கள் எனக்கு அப்படி ஆராதனைக்கு வராமலே பல காரியங்கள் செய்ய முடியும், ஜெபம் பண்ணாமலே பல விஷயங்களை பண்ண முடியும். ஆண்டவருக்கு எதுவுமே இல்லாம வாழ முடியும். அதுவும் ஒரு வாழ்க்கை தான். இது அதோட மேலானது என்று மோசே கண்டுகொண்டார். ஆமென் சொல்லுவோமா? இனி ஒரு பலன் உதவி. மோசே இன்னைக்கு போற்றப்படுகிற நபர். இஸ்ரவேலில் எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் 30 லட்சம் ஜனங்கள் நடுவில் மோசேயுடைய பெயர் எழுதப்பட்டு இன்றைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக கற்றுக் கொடுக்கிற இடமாக இருக்குமானால் எவ்வளவு பெரிய தீர்மானம் எடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய தீர்மானம். முகமுகம் ஆண்டவர் சந்திச்சிருக்கார் பாருங்க. தீர்மானம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கையால் எழுதின, அவருக்கு கையில எழுதின நியாயப்பிரமாண 10 கட்டளையை வாங்கிட்டு வர்றாரு பாருங்க. 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்து நிற்கிறார் பாருங்க. எடுக்கிற தீர்மானம், தீர்மானத்துக்கு பின்னாலதான் மற்றவை எல்லாம். நான் இதை ஒதுக்க வேண்டியது, வெறுக்க வேண்டியது, நான் தீட்டுப்பட மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், இந்த மாதிரி நடக்க மாட்டேன், இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்று எடுக்கிற முடிவுகள் தான் என்னுடைய எதிர்காலத்தின் அழகான தொழில், கனமான வாழ்க்கை, முன்னேற்றமான, உயர்வான, அந்தஸ்தான வாழ்க்கை என்பதை மறக்க வேண்டாம் சபையே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலையில நான் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எழுந்திருப்போமா?